நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நேற்று எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஆடு ஜீவிதம் தொட்டு ஒரு படம் ஒன்று பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த திரைப்படத்தோட கதை என்னன்னீங்கன்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஆடுகளை மேய்ப்பதற்காக ஒரு ஹீரோவை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் அவன் போனது ஹெல்ப்பர் வேலைக்கு. ஒரு 5-6 வருஷம் அவனால் அந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வரவே முடியல. தாடியும் மீசையும் குண்டி கழுவத்துக்கு கூட தண்ணி கிடையாது. அந்த பாலைவனத்தை அப்படியே வாழ்ந்து ஆடுகளோடு ஆடாகி குடும்பம் மனைவி கூட ஃபோனில் தொடர்பு எதுவும் இல்லாமல் தன்னையாலேயே பேச முடியாத ஒரு பைத்திய நிலைக்கு சென்று ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியெல்லாம் போராடி அந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சு அவனுடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு சேர்ந்தாங்கிறது தான் கதை. இது பிருத்திவிராஜ் நடித்தது. இது எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இதை போலத்தான் ஏதோ சினிமாவில் நுழைஞ்சோம், 2-3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நமக்குலாம் டைரக்டர் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வக்கோளாறில் ஆர்வமாக வெறித்தனமாக சினிமா மேலே இருக்கிற காதலில் ஓடி வந்தேன் நாளாக. அப்புறம் தெரிய வந்தது, 6 மாதம் 1 இருக்கிறதெல்லாம் படம் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நான் வந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 86. அப்படியே இங்கே போராடினேன். திரும்பி பார்க்குறேன், 34 வருஷம் போயிடுச்சு, வயது 60. ஒரே ஒரு படம் எழுத வாய்ப்பு கிடைச்சது, கதை எழுதுறதுக்கு, நரசிம்மான்னு. ஒரே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, புலி வருதுன்னு. 2 குறும்படம் எடுத்தேன், அவ்வளோதான். அந்த ஆடு ஜீவிதத்தில் தப்பிச்சு ஜெயிலெல்லாம் போய் ஊருக்கு போகிறப்போ ஒரு வசனம் ஒன்று பேசுவான் அந்த ஹீரோ. ஒவ்வொருத்தனும் கடல் தாண்டி வாழ்ந்துட்டு ஊருக்கு போகும்போது அவன் கையில் ஏதாவது ஒரு பொருளோடு எடுத்துகிட்டு போவான் நிறைய. நான் என்னுடைய உடம்பையும் என்னுடைய உயிரை மட்டும்தான் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு அந்த வசனத்துக்கு பெரிய கைத்தட்டல் கிடைக்கும். அதே தான் இப்போ எங்களுடைய வாழ்க்கையும். 34 வருஷம் சினிமாவில் போராடி என்ன தெரியுமா, இப்போ 60 வயதில் ஓய்வு பெற்ற மாதிரி நினச்சிங்க. யாரும் இப்போ எங்கள்கிட்டலாம் கதை கேட்கறதில்ல. ஆனால் இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு வயசு 60 தாண்டிடுச்சு. மலையாளத்துக்காரன் புரிஞ்சுக்கிறான், கதைக்கு அறிவு இருந்தால் போகிறோம், டைரக்டருக்கு நாலேஜ் இருந்தால் போகிறோன்ட்டு. தமிழில் தான் இந்த எச்ச பசங்களுக்கு உருவம் யூத்து கீத்து எல்லாம் வைப்பானுங்க. சரி, கம் டு த பாயிண்ட், மேட்ருக்கு வரேன். இப்போது நான் திரும்பி வரும்பொழுது, திரும்பி நிற்கும்போது, இப்போ எனக்கு 60 முடிஞ்சிருச்சு. வெத்து பையா அவன் என்ன வசனம் பேசினானோ இப்போ உடம்பு உயிர் தான் இருக்குங்க. ஒரு நயா பைசா சேமிப்பு இல்லை, பென்ஷன்றதுக்கான பாதுகாப்பு தொகை இல்லை, எதுவுமே இல்லைங்க. எப்போ 86 எப்படி உள்ளே போனோனோ அதே மாதிரி 86 இந்த வாழ்க்கையை இப்போ 2024 நிற்கிறேங்க. இதுதாங்க இந்த சினிமா. பாருங்கள், ஒரு சினிமா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோட எப்படி தொடர்பு படுத்தி பாருங்கள். ஆடு ஜீவிதம் படம் எதுக்காக இந்த வீடியோவில் இவ்வளோ சொல்கிறேன்னா, எப்படிலாம் இருக்கும் இந்த துறையின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இளைய தலைமுறையே நீங்களாம் உங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு லைஃபுக்காக போராடத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபைன் டியூன் ஆகி இந்த சினிமாவுக்கு வாங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை, சில பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால தான் குரானில் ஒரு வாசகம் சொல்கிறான், இறைவன் கொடுக்க மறுப்பதை மனிதன் கொடுக்க முடியாது, இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.